பிரபா ஜிவிடி 360 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் வந்து 5th லெசனில் இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கற்றலை நோக்கங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவில், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச இந்தியாவில் புது விழிப்புணர்வு உணர்ச்சியை உருவாக்குவதில் மேற்கத்திய சிந்தனைகளும் கிறிஸ்துவ மதத்தின் செல்வாக்கும் மிகுந்து காணப்பட்டுச்சு. அடுத்தது சமுதாய மற்றும் சமய துறைகளில் ஏற்பட்ட போட்டிகள், உடன்கட்டை ஏறுதல், சதி, அடிமை முறை, தீண்டாமை, குழந்தைகள் திருமணம் போன்ற பழக்கங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா உருவ வழிபாடு, சடங்குகள், மூடநம்பிக்கைகள் ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அடுத்தது இந்திய புத்துயிர் பெற்றதில் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், பிரம்மஞான சபை, அலிகார் இயக்கம் போன்ற அமைப்புகளோட பங்களிப்பு பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது பாசிகள், சீக்கியர்கள் ஆகிய சமூகங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தியதில் முக்கிய ஆளுமைகளின் பங்கு பார்க்கலாம். ஜோதிபா பூலேயின் சமூக இயக்கமும், கேரளாவில் அதே மாதிரி தமிழ்நாட்டில் தோன்றிய சீர்திருத்த இயக்கங்களும் பார்க்கலாம். அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எழுத்தர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கில் யார் முயற்சி செஞ்சாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து முயற்சி செஞ்சு ஆங்கில கல்வியை வந்து புகுத்துனாங்க. அப்படி இருக்கும்போது அதை பயின்ற நடுத்தர வர்க்கம் வந்து ஒன்று உருவானுச்சு. அந்த வர்க்கம் வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ நிறையா படித்தாங்கன்னா கண்டிப்பாக நாலேஜ் வந்து சுற்றியும் பற்றி கேதர் பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரி மேற்கத்திய கருத்துக்களால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குதல் ஆனாங்க. கல்வியறிவு பெற்ற அந்த நடுத்தர வர்க்கம் வந்து எண்ணிக்கையில் கம்மியாக தான் இருந்தாலும் அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்களையும் தலைமை வகித்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்த போதிலும் இந்திய சீர்திருத்தவாதிகள் அவங்க என்ன சொன்னாங்க, இந்திய சீர்திருத்தவாதிகள் வந்து பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சனபூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்திய பெரிதும் தயங்கினேன். ஓகேங்களா, பழைய விஷயம்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறது கொஞ்சம் தயங்கி காட்டினாங்க. ஓகேங்களா, அதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டிற்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்த முயன்றாங்க. பழசை வச்சு பேசாம, அதாவது இந்திய பண்பாட்டிற்கும் அதே மாதிரி மேலை பண்பாட்டிற்கும் உள்ள இணக்கத்தை வந்து ஏற்படுத்த முயன்றாங்க. இருந்த போதிலும் அவர்களுடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் உடன்கட்டை ஏறுதல், சதி, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக தீமைகளை இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டில் சமய சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் வந்து ரெண்டா வகைப்படுத்தினாங்க. ஒன்று வந்து சீர்திருத்த இயக்கங்கள், இன்னொன்று வந்து மீட்டெடுப்பு இயக்கங்களாக இருந்தது. சீர்திருத்த இயக்கங்களை பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகார் இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள் வந்து ஒரு வகை. ஓகேங்களா, பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணா கஷ்டங்கள்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணால் கஷ்டங்கள்லாம் அழிஞ்சிரும், அதுதான் சீர்திருத்த இயக்கங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீட்டெடுப்பு இயக்கங்கள். மீட்டெடுப்பு வந்து ஆரியா வந்து ஜாலியான டைப் இல்லையா, அப்போ ராமனாவும் இருப்பார், கிருஷ்ணனாவும் ஜாலியாக படத்தில் நடிப்பார் அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க. ஐயோ இந்த பையன் வந்து சூப்பராக நடிப்பான்டா, எப்படி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பான்டா அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க. அதுதான் மீட்டெடுப்பு இயக்கங்கள். இப்போ ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம் போன்ற சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கங்கள் மற்றொரு வகை. இவ்வகைகளை தவிர ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டுப்பமைப்பை, அதாவது இதை தவிர ஒடுக்குமுறையெல்லாம் இருந்தது இல்லையா, அந்த கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளும் நடந்துச்சு. புனேல ஜோதிபா பூலேவும், கேரளாவில் நாராயண குரு ஐயங்காளியும், தமிழகத்தில் ராமலிங்க அடிகளும் அயோத்திதாசரும். ஓகேங்களா, இதில் என்னென்னு திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கலாம். சீர்திருத்த இயக்கங்கள் ரெண்டாக இருந்தது. ஒன்று சீர்திருத்த இயக்கங்கள், இன்னொன்று வந்து சீர்திருத்த இயக்கங்களை, அதாவது சமூக சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை ரெண்டாக பிரித்தாங்க. ஒன்று வந்து சீர்திருத்த இயக்கம், இன்னொன்று வந்து மீட்டெடுப்பு இயக்கம். சீர்திருத்த இயக்கம் பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகார் இயக்கம். இதே மீட்டெடுப்பு இயக்கம் வந்து ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம். அதே மாதிரி சமூக ஒடுக்குமுறை பாங்கான சமூகங்களை மீட்டெடுக்கிற முயற்சிகளும் இருந்துச்சு. அது ஃபார் எக்ஸாம்பிள் பூனேல ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயண குரு ஐயங்காளி, தமிழகத்தில் ராமலிங்கடிகள், அயோத்திதாசர். இதுதான் ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் இருந்த கேள்விகள், எது இம்பார்ட்டன்ட்ங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வங்காளத்தில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ராஜாராம் பிரம்ம சமாஜம் வரும். பிரம்ம சமாஜம் பேஸ் பண்ணிடும். பிரம்ம சமாஜத்தில் 3 பேர் வருவாங்க. யார் என்ன, ராஜாராம் மோகன் ராய், அடுத்தது பார்த்தீங்கன்னா
மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர், அடுத்தது பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திர சென். இவங்க 3 பேருமே பிரம்ம சமாஜம் பேஸ் பண்ணி வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திரசேகர், அவரும் வங்காளத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, அதுவும் அதை பேஸ் பண்ணி இவங்க வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் வந்து மகாராஷ்டிராவில் வரும். ஓகேங்களா, இப்போ இதை 3 பற்றி நம்ம பார்ப்போம். ஏன் வந்து பிரார்த்தனை சமாஜம் மகாராஷ்டிராவில் பம்பாயில் இருந்தாலும் ஏன் இதில் சொல்கிறோம்னா, பிரம்ம சமாஜத்தோட ஒரு துணை கிளையாக வர்றது தான் இந்த பிரார்த்தனை சமாஜம். வாங்க பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும். இவர் வந்து இவரோட பிறப்பு பார்த்தீங்கன்னா இறப்பும் பார்த்தீங்கன்னா 1772லேருந்து 1833 வரைக்கும் இவரோட காலகட்டம். மேலை நாட்டு கருத்துக்களால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, மேலை நாட்டு கருத்துக்கள் வந்து அவர் வந்து கவரப்பட்டு என்ன பண்ணணும், சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்து தொடக்க கால அதாவது சீர்திருத்த பணிகளை வந்து மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சவங்கள தொடக்க கால சீர்திருத்தவாதியில் இவரும் ஒருவர். ஓகேங்களா, பெரும் அறிஞரான அவர் வந்து தாய்மொழியான இவரோட தாய்மொழி என்னன்னா வங்காள மொழி. ஓகேங்களா, அடுத்தது புலமை பெற்றிருந்ததோட தாய்மொழியில் எப்பயுமே எல்லாருமே புலமை பெற்றிருப்பாங்க. அப்போ வங்காள மொழியில் அவர் சிறந்து விளங்கினார். அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதமும் ஆங்கிலம், அரபி, பாரசீகம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம். நார்மலாக இவர் வந்து வங்காளம் தானே, அப்போ அந்த ஏரியா வந்து சமஸ்கிருதம் இருக்கும். ஓகேங்களா, ஆப்போசிட் சைட், தென்னிந்தியாவுக்கு ஆப்போசிட் எல்லாமே சமஸ்கிருதம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். அப்போ சமஸ்கிருதம். அதேமாதிரி ஆங்கிலேயர் ஆட்சி செஞ்சதுனால ஆங்கிலம் தெரியும். அரபி, பாரசீகம் அப்படிங்கிறது அவர் வந்து முதல் சீர்திருத்தவாதிகள் ஒருவரா ஃபஸ்ட்டு அப்போ வந்து ஆங்கிற எழுத்தும் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து அரபி, பாறை அவரு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு, எழுத்தும் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாரசீகம், இந்த இத்தனை மொழிகளும் வந்து புலமை பெற்றிருந்தார். இவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து சமய சடங்குகள் எல்லாத்தையுமே வந்து அவர் எதிர்க்க கிடையாது. பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடு விளைவிக்கக்கூடிய சமூக மரபுகளையும் தான் அவர் எதிர்த்தாரு. இருந்த போதிலும் அதாவது கடந்த காலத்துடனான தொடர்பை வந்து ஆனால் அவர் வந்து பாஸ்டில் நம்ம என்னென்ன வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டுறோமோ அதை வந்து பாதுகாக்கணும், பொருளற்ற விஷயத்தை மட்டும்தான் எதிர்த்தாரு. அடுத்தது தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் வந்து என்ன சொல்கிறன்னா, ஒரு கடவுள் கோட்பாட்டை வந்து பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு கடவுள் கோட்பாடு தான், ஆனால் உருவ வழிபாடை வந்து எதிர்க்காரு. ஒரே கடவுள் தான் இருக்காரு, ஆனால் அதுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. போன்ற கருத்துக்களால் தாக்கத்தை பெற்றிருந்தார். அடுத்தது உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும், அதாவது உபநிடதங்கள்லாம் இருக்கு இல்லையா நம்மளுது, அதுலேருந்து வந்து இவர் வந்து ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களில் இருக்கிற மறைநூல்கள் வந்து எல்லாமே அவர் அனலைஸ் பண்ணி சொல்கிறாரு. எல்லாமே ஒரு கடவுள் கோட்பாட்டை தான், அதாவது அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை தான் அவங்க உபதேசிப்பதாக வந்து சொல்கிறாங்க. நாம் வந்து நிறைய கடவுள்னா அதெல்லாம் இல்லை, ஆதி காலத்துலேருந்து என்ன இருந்தால் நான் எல்லாம் பார்த்துட்டேன், இதை தான் ஒரு கடவுள் தான் சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. அடுத்தது சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல். இப்போ வந்து ஒரு கடவுள் அவர் புக்ஸ் கலெக்ட் பண்ணி படித்ததெல்லாம் பார்த்தோம். அடுத்தது என்ன சமூக கேடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல், சதி, அப்புறம் குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த சமூக கொடுமைகளை குறித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன நோட் எடுக்கிறாரு, சிற்றேடுகளை வந்து வெளியிடுறாரு. அதை வச்சு அவர் பார்த்தீங்கன்னா அவற்றிற்கு நோட்ஸ் எடுத்து அதை வந்து அதுக்கு எதிராக வந்து சட்டங்கள் இயற்றணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பிக்கிறாரு. விதவை பெண் வந்து மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்ற கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. பலதார மனதிற்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா முற்றுப்புள்ளி வைக்கிறார். எதுக்கு முற்றுப்புள்ளி? பல புல் ஸ்டாப் வரத்துக்கு ஒரு புள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ பலதார மனத்திற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னு சொல்கிறாரு. மக்களை வந்து மக்களை வந்து சிந்திங்க, ஏன் வந்து இதெல்லாம் செய்கிறீங்க, அப்போ பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறாரு. அப்புறம் 1829 தலைமை ஆளுநராக இருந்த வில்லியம் பென்டிக் வந்து சதி என உடன்கட்ட பழக்கத்தை வந்து ஒழித்து சட்டம் இயற்றுவதில் ராஜாராம் மோகன் ராய் வந்து முக்கியம் வகிக்கிறாரு. ராஜாராம் மோகன் ராய் வந்து சட்டம் இயற்றலை, அந்த சட்டம் இயற்றத்திற்கு வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ணுங்க,
அப்படின்ட்டு தூண்டுகோல், அதாவது தூண்டி விடுறாரு. ஓகேங்களா. ஆங்கில அரசாங்கத்தை இவர் விண்ணப்பிச்சு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றதுனால ராஜாராம் மோகன் ராய் வந்து சட்டம் இயற்றுறதுல முக்கிய பங்கு தான் வகிக்கிறாரு. சட்டம் இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் பென்டிக். ஓகேங்களா. ராஜாராம் மோகன் ராய் பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்கிறார். எது கண்டனம் செய்கிறாரு? ராஜாராம், அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜா வந்து நடந்து போனா கண்டிப்பா ராஜாவுக்கு ஒரு அடிமை இருப்பாங்க. அப்ப பெண் அடிமைத்தனத்தை கண்டனம் செய்யறாரு. அடுத்தது ராஜா மாதிரி போனா யாராவது கீழவும் நிற்பாங்க இல்லையா, அப்ப பெண்களை வந்து கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை எதிர்க்கிறாரு. கண்டிப்பா அவர் வந்து எஜுகேஷன்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்ப பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டிய கருத்தை வந்து வலுவான முன்வைக்கிறாரு. அடுத்தது பள்ளியிலையும் சரி கல்லூரியிலும் சரி ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும், ஆங்கில கல்வியும் இருக்கணும், அதே மாதிரி அறிவியல் வந்து நம்ம இது மட்டும் இருக்கக்கூடாது, மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்வதை முழுமையாக ஆதரிக்கிறாரு. ராஜாராம் மோகன் ராய் வந்து 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோவிலை வந்து நிறுவுறாரு. ராஜாராம் மோகன் ராய் வந்து 1828 வந்து பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20 வந்து கல்கத்தாவில் ஒரு கோவில் வந்து நிறுவுறாரு. அக்கோவிலின் திருவுருவச் சிலைகள் எதுவும் வைக்கப்படலை. ஓகேங்களா. ஒரு கோயில் வைக்கிறாரு, ஆனால் அந்த கோவிலில் வந்து எந்த திருவுருவச் சிலையும் வைக்கப்படலை. இங்கு ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது, அதே மாதிரி மறைமுகமாக எதுவும் தாக்குதல் இருக்கக்கூடாதுன்ட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு மதத்தை வந்து ஏளனமோ அவமானமாகவோ பேசக்கூடாது, அதே மாதிரி மறைமுகமாக குறிப்பிடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பாருங்க, அதில் எழுதி வைக்கிறாரு. பிரம்ம சமாஜம் வந்து உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா, பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க, அதுவும் எதிர்க்கிறாங்க. இருந்த போதிலும் தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜத்தில் இருக்கிற கருத்துக்கள் வந்து கற்றறிந்த மேதைகள் கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் மட்டும்தான் அந்த அளவில் மட்டும்தான் செயல்பட்டுச்சு. கீழ்த்தட்டு மக்களை வந்து தன்பால் ஈர்ப்பதில் சமாஜம் என்ன பண்ணிச்சு, தோல்வி அடைந்தாலும் நவீன வங்காள பண்பாடு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் வந்து மிகவும் போற்றம். இந்த நவீன வங்காள பண்பாடு நடுத்தர வர்க்கத்தில் தாக்கம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அது வந்து போற்றுதலுக்குரியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூரை பற்றி பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் வந்து 1833 இயற்கை எய்தினார். ஓகேங்களா, இறந்துடுறாரு. அப்புறம் அவர் வந்து போன பிறகு அந்த சமாஜ அமைப்பை வந்து யார் பார்த்துக்கிட்டான்னு பார்த்தா விட்டு சென்ற பணிகளை ரவீந்திரநாத் தாகூரோட அப்பாவான தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்துக்கிட்டாரு. அவரோட காலகட்டம் வந்து 1817 1905 வரைக்கும் தொடங்கினது. அவர் நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை முன்வைக்கிறாரு. இவர் வந்து தேவன்னாவே ஆதி காலத்தில் நாம் வச்சுக்கோங்க. அப்போ தொடக்கத்தில் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒரு கடவுள் மட்டுமே உள்ளாரு. எப்படி வந்து ராஜாராம் மோகன் ராய் சொல்கிறாரோ அதே தான் இவரும் சொல்கிறாரு. எதுவுமே ஸ்டார்டிங்கில் கிடையாது, ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே உலகத்தை வந்து படைச்சிருக்காருன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் ஒருவர் தான் உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாக இருக்கிறாரு. உண்மை, எல்லையற்ற ஞானம், நற்பண்பின் சக்தியின் கடவுளாக இருக்காரு. அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருக்கிறாரு, அவருக்குன்னே யாருமே கிடையாது. ஓகேங்களா, எல்லாமே அவர் தான், அவருக்குன்னே யாரும் கிடையாதுன்னு 2வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் அவனை வணங்குவதையும் சொன்ன வீடு பேர் அடையணும் அப்படின்னா அது எப்படி வந்து பண்ணுவோம்னா, இப்பிறவிலும் சரி அடுத்த பிறவிலும் சரி எந்த பிறவியாக இருந்தாலும் அந்த கடவுளை வந்து நம்பவங்களை தான் வணங்குறவங்களை தான் சார்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்திலும் அடங்குது. நம்புவதுன்னா என்ன, அவரை நேசிக்கணும், அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை எல்லாமே நம்ம செயல்படுத்தலையும் தான் இதுக்குன்னு 4 கண்டிஷன் சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்த்திங்கன்னா அவரோட மொழிகள், ஓகேங்களா, அவரோட மொழிகள் வங்காள மொழி வந்து சமஸ்கிருதம், அரேபியம், பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்றுக்கிறாரு. இவர் வந்து பொருளற்ற சமய சடங்குகளை எதிர்க்கிறாரு. அதே மாதிரி
உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுளுக்கு உட்பட்டை தான் கொடுக்குறாங்கன்னுக்கிறாங்க. முக்கியமானதை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். 1829 தலைமை ஆளுநர் அந்த வில்லியம் பென்டிக் தான் சதி உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை ஒழிக்கும் சட்டத்தை இயற்றினாங்க. அதுக்கு துணையாக இருந்தது, முக்கிய பங்கு வகித்தது ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை கட்டுறாங்க. ஓகேங்களா, இதுதான் இவர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் 1833 இறந்த பிறகு அந்த பணிகளை யார் செஞ்சாங்க? தேவேந்திரநாத் தாகூர். அது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. அப்புறமேட்டு 3 கொள்கைகளை வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எதுவுமே இல்லை, அப்புறமேட்டு ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்காங்க, அவர் தான் எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உண்மையில் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார், அவரே நிலையானவர், எங்கே நிறைந்திருக்காருன்னு அவருக்கு இணை யாரும் கிடையாது. வீடு பேர் அறினா அவரை நம்பணும், அப்புறம் இப்பிறவிலும் அடுத்த பிறவிலும் அவரை நம்புவரைவனும் வணங்குவரையும் தான் சார்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நம்புவதுன்னு என்ன? நேசிப்பது, அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுன்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேசவ் சந்திர சென் இந்தியாவின் பிரம்ம சமாஜமும் பிரம்ம சமாஜமும். இப்போ தேவேந்திரநாத் தாகூருக்கு அப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் மிதவாத சீர்திருத்தவாதி. அவர் வயசானவர் இல்லைங்களா தேவேந்திரநாத் தாகூர். அவர் மிதவாத சீர்திருத்தவாதியாக தான் இருந்தார். ஓகேங்களா. ஆனால் சமாஜத்தில் அவரோட பணியாற்ற இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்பவுமே இளைஞர்கள்னாவே போல்டாக எதனாலும் ஃபோர்ஸாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இல்லையா. இப்போ சமாஜத்தின் அவருடைய பணியாற்றிய இளையவர்கள் விரைவான மாற்றங்களை விரும்புகிறாரு. அது அவர்களுள் மிகவும் முக்கியமானவர் கேசவ் சந்திர சென். அவரோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1838 1884 வரைக்கும். ஓகேங்களா, 1838 1884 வரைக்குமே இவரோட காலகட்டம். இப்போ பெரும்புரட்சி நடந்துச்சுங்களா 1857. அப்போ இந்த சபையில் இணைகிறாரு. 1866 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களே ஒரு பிரச்சனை ஏற்படுது. இப்போ 1866 ஒடிசா பஞ்சம் பார்த்தோம் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1866 பிரம்ம சமாஜத்தில் ஒரு பிளவு ஏற்படுது. கேசவ் சந்திரசேன் சமாஜத்திலேருந்து விலகி ஒரு புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குறாரு. ஓகேங்களா, அப்புறம் புதிய அமைப்பா இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குறாரு. இதன் பின்னாடி தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜமா இருந்தது. ஆதி காலத்துல இருந்தவர் வயசானவரா, அப்ப ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர். இந்திய பிரம்ம சமாஜம் கேசவ் யாரு பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திரசேன். ஓகேங்களா, டக்குன்னு பேர் வரல. அடுத்தது பாருங்க இப்போ அடுத்தது அந்த சமாஜம் குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாங்க. ஆனால் கேசவ் சந்திரசேன் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட 14 வயது மகளை இந்திய இளவரசனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ என்னது, குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் அந்த இந்திய பிரம்ம சமாஜத்தில் என்ன பண்ணுவாங்க, குழந்தை திருமணம் எதிர்க்கிறாங்க இல்லையா, அவங்க இந்திய பிரம்ம சமாஜத்துலேருந்து விலகி சாதாரண சமாஜ அமைப்பை உருவாக்குறாங்க. அதாவது பிரம்ம சமாஜம் இருக்கு, தேவேந்திரநாத் தாகூர் வராரு. அவரு பிரம்ம சமாஜங்கிற டாபிக்ல தான் இருக்காரு. அப்புறம் கேசவ் சந்திரசேன் பிரிஞ்சு போறாரு. பிரிஞ்சு போனோட்டி கேசவ் சந்திரசேன் இந்திய பிரம்ம சமாஜமாகவும் தேவேந்திரன் ஆதி பிரம்ம சமாஜமாகவும் இருக்கு. கேசவ் சந்திரசேன்ல குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறவங்க பிரிஞ்சு போய் அவங்க ஒரு சாதாரண பிரம்ம சமாஜம்ங்கிற அமைப்பை நிறுவுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், அவரை பற்றி பார்க்கலாம். இவரும் ஒரு வங்காளத்தை சேர்ந்த முதன்மையான சீர்திருத்தவாதியாக இருக்காரு. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவரோட காலம் 1820 1891 வரைக்கும். 1820 20 வயசு, வித்யாவுக்கு 20 வயசு நம்ம வச்சுக்கோங்க, 91 வயசு வரைக்கும் அவ இருக்கா. 1820 1891 வரைக்கும். ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை சீர்திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையாக நாடிய போது 1820 1891 வரைக்கும் இவரோட காலகட்டம். ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூக சீர்திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை துணை, அதாவது
இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வங்காளத்தில் இப்போ ராஜா ராம்மோகன் ராய், தேவேந்திரநாத் தாகூர், கேசவ சந்திர சென் இவங்க எல்லாமே மேலை நாட்டு கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க. ஆனால் வித்யாசாகர் பார்த்தீங்கன்னா இந்து மறை நூல்களிலே முற்போக்கானவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வாதிக்கிறாங்க. விதவைகளை எரிப்பது, விதவை மறுமணத்தை தடை செய்வது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இந்த மறை நூல்கள்ல இருந்து ஏற்றுக்கொள்ள அப்படின்ட்டு சான்றுகளை வந்து முன்வைக்கிறாரு. அவர் தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களையும் சிறு நூல்களாக வெளியிட்டிருக்காங்க. அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்கலாம், ஓகேங்களா? நவீன உரைநடையின் வங்காள உரைநடையின் முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா வித்யாசாகர். பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினார். பெண் கல்வி, பெண்களை பற்றி தான் வித்யாசாகர் பேசுகிறாரு. பெண் கல்வி மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர். பெண்களுக்கான பள்ளிகளை நிறுவப்பட உதவிகளை செஞ்சிருக்காரு. இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலே விதவைகளான சிறுமிகளோட வாழ்வை ஒன்று பெண் கல்வி. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா பெண் கல்வியை மேம்படுத்தணும். அடுத்தது பெண்களுக்கான பள்ளிகளை நிறுவனம். அடுத்தது குழந்தை பருவத்தில் விதவியாக இருந்த சிறுமிகளின் வாழ்வை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ட்டு தன் முழு வாழ்வையும் அர்ப்பணிக்கிறாரு. பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவா 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், விதவிகள் மறுமண சீர்திருத்த சட்டம் அவர் தலைமை ஏற்ற பிறகு விதவிகள் மறுமண சட்டத்தை வந்து ஏற்றினாங்க. இப்போ 1860 திருமண வயது சட்டம் வந்து ஏற்றினாங்க. அப்பெருமை வந்து ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் தான் சாரும். எப்போ 1860 அப்போ வந்து திருமண வயது பார்த்திங்கன்னா 10 வயது என்று நிர்ணயம் செய்தது. அடுத்தது 1891 12 இருந்தது. 1925 13 ஆணிச்சு. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி வந்து 1929 கூறியபடி இச்சட்டம் வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுக்கு மட்டும்தான் இதோட அறிவு இருந்தது. 1960 10 0 வருதுல 10. அடுத்தது 91 1 2 அப்படின்னு வச்சுக்கலாம். 25 இது வந்து 13, ஓகேங்களா? இதில் பாதி 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1929 படி தான் காகிதத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த அறிவு வந்து படித்த மனிதர்களுக்கு மட்டும், நீதிபதி வழக்கறிஞர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சட்டம் வந்து குழந்தை விதவைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமாக விதவையாக இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக இருந்துச்சு. இதோட நோக்கம் என்னென்னா குழந்தை விதவைகளின் நிலையை வந்து மேம்படுத்தணும், அதே மாதிரி நிரந்தரமாக விதவையாக இருக்கிறதுலேருந்து அவர்களை காப்பாற்றணுங்கிறது தான். அடுத்தது பிரார்த்தன சமாஜம். பிரார்த்தன சமாஜம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியில் இது நடந்தது. மகாராஷ்டிரா பகுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆதரவு கிடைக்க பெற்ற மற்றொரு பகுதியாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியான சீர்திருத்த நடவடிக்கைக்கு ஆதரவாக கிடைக்கப்பட்ட மற்றொரு பகுதியாக இது இருக்குது. பிரம்மா சமாஜத்தோட துணை கிளைன்னு பார்த்திங்கன்னா பிரார்த்தனா சமாஜம் தான். அது பம்பாயில் பிரார்த்தனை பண்ணோம், ஆற்றுல குளிச்சுட்டு 7 நாளும் பிரார்த்தனை பண்ணோம். 1867 நிறுவப்பட்ட அமைப்பு தான் பிரார்த்தனா சமாஜம். இதை நிறுவியர் வந்து ஆத்மார்த்தமாக வந்து பிரார்த்தனை பண்ணோம். அப்போ ஆத்மாராம் பாண்டுரங் அவர் வந்து 25 வயசுலேருந்தே 98 வயசு வரைக்குமே ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணோம். 1825 இந்த சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசி பண்டார்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே, 2 பேரும் இருக்காங்க. இவ்விருவரும் சாதி மறுப்பு சமபந்தி. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா சமபந்தியை சாதி மறுத்து உட்காருங்களா, அந்த சமபந்தியாக இருக்கணும். அடுத்தது சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம். சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம், இந்த நடவடிக்கைகளால் தங்களை அர்ப்பணித்து கொண்டுட்டாங்க. மகாதேவ் கோவிந்த ராண்டே வந்து 1842 1901 வரைக்கும் இவரோட காலகட்டம். இவர் வந்து விதவை மறுமண சங்கம், அங்கே வந்து விதவை மறுமண சட்டம் 1856. இவர் விதவை மறுமண சங்கத்தை வந்து ஆரம்பிக்கிறார் 1861. பூனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் அக்கா, ஓகேங்களா? 4 பக்கமும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடுறாங்க அக்காவை. அப்போ வந்து 1884. அப்போ தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை நிறுவினார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தன சமாஜம். அடுத்தது வந்து இந்து புத்தெழுச்சி இயக்கத்தை பார்க்கலாம். இந்த வீடியோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இந்த லெசனோட ஃபஸ்ட்டு பார்ட் இது, ஓகேங்களா? இது வந்து கன்யூஸாக வீடியோஸ் வரும், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.